ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாடியில் இருக்க அசோலா பெட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறது தான் லைட்டாக ஒரு சின்ன ஒரு விளாக் மாதிரி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் க்ளீனிங்காண்டி அந்த வீடியோ வந்து பெருசாக டெடிக்கேட்டடாக போட்டதில்லை. ஸோ எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு லைக்காக ஓரளவு தான் எல்லாமே சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறோங்கிறத வந்து நம்ம ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவே போதுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். லைக் ஆஸ் யூஷுவல் நம்ம பெட்லேருந்து எல்லா சைடில் இருக்க சப்போர்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா சப்போர்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இத்தனை நாளாக போட்டுக்கிட்டு இருந்த மாட்டு சாணம் இது. ஸோ அரௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நான் மாடியில் வச்சுருக்கேங்கிறதுனால வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் இது வந்து ஸோ லைக் 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸில் வந்ததில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 இயர் கிட்ட போட்டு வச்சு நான் இது வந்தது தான் இது. ஸோ இதை வந்து நான் அப்படியே வெளியிலையும் எங்கேயும் டிஸ்போஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்று நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே. ஓகேங்களா, இல்லைனா வந்து நம்ம கீழே வந்து மரம் இருக்குது, மரத்தில் கூட போட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அசலா கூட அதிலேருந்து ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவு கழிட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு சில இது வந்து அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அதுவும் அதனாலே எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவும் மக்குச்சுன்னா அதுலேயும் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம செடி எல்லாத்தையும் வந்து வளர்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நான் லைட்டாக அப்படியே கவர் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து நான் ஒரே வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இல்லைனா வந்து தனித்தனி விலாகாக, ஏன்னா இது வந்து இந்த வாரம் வந்து இது க்ளீன் பண்ணுறேன் நான். அசோலா பெட்டு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது சண்டே மட்டும் தான் இந்த வேலையை என்னால் பார்க்க முடியும். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் ஜாபுக்கும் போயிட்டுருக்கேன். சண்டே மட்டும் தான் இதை பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இது வீக்லி தான் இது வந்து நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். ஸோ எப்படி செகண்ட் வீடியோ போடுறேன், உள்ளே எந்த மாதிரி ரேஷியோவில் மண் எல்லாம் எப்படி போடுறேன், ஸோ எப்படி செட்டப் பண்ணுறேங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.